Hi friends, இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 2.32 பார்க்கலாம். Find the sum of ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு a is equal to 0.40 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஏபியில் தான் இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம்னா நீங்கள் என்ன பண்ணணும், டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, 0.43 இதுதான் டேர்ம் 2 மைனஸ் 0.40. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி சப்ராக்ட் பண்ணுவீங்க? 0.43ங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு கீழே கரெக்டாக என்ன பண்ணணும், பாயிண்ட் வச்சு தான் 0.40 அப்படின்றது எழுதணும். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை சப்ராக்ட் பண்ணிங்கனாலும் சரி. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வருது, இது இப்படி அப்படியே இங்கே வந்துடும். ஸோ 4ல் 4 போயிடுச்சுன்னா 0 அண்ட் தென் இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ d is equal to 0.03. இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் காமன் டிஃபரன்ஸ். தென் 1 கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகே, L is equal to 1 லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபைன். இப்போ சம் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா Sn equal to n/2 into a plus L. ஓகே, ஏன்னா L கொடுத்துருக்காங்க, அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லைனா Sn equal to n/2 into 2a plus n-1 into t. இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபார்முலா தான். ஸோ நீங்கள் L கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அதுக்கு முன்னாடி n தெரியணும் இப்போ. ஸோ n is equal to n என்ன ஃபார்முலா, L minus a divided by d plus 1. இதுதான் ஃபார்முலா. ஸோ இப்போ நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். L ஓட வேல்யூ என்ன 1 மைனஸ் a ஓட வேல்யூ என்ன 0.40 டிவைடட் பை d ஓட வேல்யூ என்ன 0.03 தென் ப்ளஸ் 1 இங்கே தனியாக அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ 1 மைனஸ் 0.40 இருக்குது. இது எப்படி சப்ராக்ட் பண்ணிட்டு அப்படின்னா 1.00 எழுதிக்கணும், 0.40 அப்படின்றது எழுதிக்கணும். ஓகே, ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இது 0. இப்போ இங்கே பாரோ பண்ணணுமா, இது 0 ஆகிடும், இது 10 ஆகிடும். ஸோ 10ல் 4 போச்சுன்னா 6, தென் இங்கே 0, இங்கே 0. ஸோ சப்ராக்ட் பண்ணணும் 0 தான். ஓகே, ஸோ நியூமரேட்டர் 0.60 டிவைடட் பை டினாமினேட்டர் 0.03 ப்ளஸ் 1 தனியாக இருக்குது, அது அப்படியே வச்சுக்கிறோம். ஓகே, இது என்ன சார், இது டெசிமல் நம்பர் இருக்குது, எனக்கு கொஞ்சம் டிவிஷன் பண்ணுறது கஷ்டம் சார் அப்படின்னா, இப்போ எத்தனை நம்பர் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ மேலேயும் வந்து 2 நம்பர் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம், கீழேயும் 2 நம்பர் இருக்குது. கரெக்டாக? ஸோ இன்டூ 100 இன்டூ 100, அதாவது நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இது 16 எழுதிக்கலாம். அண்ட் தென் இது 03 நம்ம சிம்பிளாக என்ன எழுதிக்கலாம், 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இது 20 டைம்ஸ். ஸோ 20 + 1 which is 21. ஸோ இப்போ n is equal to 21 அப்படின்றத அந்த சம் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகே, இதுதான ஃபார்முலா n/2 into a plus L. ஓகே, அப்போ S 21 equal to 21/2 multiplied by a வந்து 0.40 plus L வந்து 1. ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 21/2 அப்படியே எடுத்துப்போம். இதை ஆட் பண்ணால் 1.40 அப்படியே போட்டுப்போம். அண்ட் தென் இப்போ இதை டிவைட் பண்ணுறோம். ஓகே, டிவைட் பண்ணி இது 1 டைம்ஸ் 14 எத்தனை டைம்ஸு 7 டைம்ஸு. ஆனால் இங்கே 1.4ன்னு இருக்குல்ல, அப்போ 0.7 அந்த பாயிண்ட் வந்து அப்படியே நீங்கள் கரெக்டாக மேலே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 21 into 0.7. ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 7 into 1 7, 7 into 21 14. ஸோ 147 அப்படின்றது வருது. ஆனால் இங்கே 0.7 இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? ஸோ 14.7 இதுதான் நமக்கு ரெக்வயர்ட் சம். புரிஞ்சுதா?